ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தனஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா மகிமை அனுபவத்தில் முத்துசுவாமின்னு மகாபரிவருடைய பக்தர் ஒருத்தர் பெங்களூர்லேருந்து பெரியவாளுக்கு 6 விளாம்பழத்தை அனுப்பிச்சிருக்கார். இந்த விளாம்பழத்தை எடுத்துட்டு அவரோட அம்மா தன்னோட பேத்தியோட ஜெயந்தின் பேர் இந்த பொன் குழந்தைக்கு பெரியவா சன்னதிக்கு வந்திருக்கா. பெரியவா சன்னதிக்கு முன்னாடி ஒரு 50 பேர் உட்காந்துருக்கா டிவோட்டிஸ்லாம். மத்தியான நேரம் இந்த மாமியோட டர்ன் வரும்போது அந்த 6 விளாம்பழத்தை கொண்டு போய் பெரியவாளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மூங்கில் தட்டில் வைக்கிறேன். பெரியவாளுக்கு முன்னாடி வைக்கிறேன். வச்சுட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். மாமியை தெரியும், பெரியவாளுக்கு தெரியும். பார்த்துட்டு என்னது அப்படின்னு கேட்குறேன். பெரியவா, முத்துசுவாமி உங்களுக்குன்னு பெங்களூர்லேருந்து வாங்கி அனுப்பிச்சிருக்கான் விளாம்பழம், உங்களுக்கு கொண்டு வந்தோம், உங்களுக்கு காணிக்கையாக கொடுக்கணும்னு. அங்கேருந்து அனுப்பிச்சான் பெரியவா அப்படிங்கிற. அப்படியா? அப்படி கட்டு அந்த மூங்கில் தட்டை தன் பக்கம் கொஞ்சம் இழுத்துக்கிற, திறக்கிற பக்கம் கொஞ்சம் இழுத்துக்கிற. அந்த 6 பழம் விளாம்பழம் அதில் வச்சிருக்க. அதில் ஒரு பழத்தை பெரியவா கையில் எடுக்கிறார். ஒரு பழத்தை கையில் எடுக்கிறார். இந்த விளாம்பழத்தை பெரியவா லாகவா கையில் வச்சுட்டு இப்படி ஆட்டி பார்க்குறார். பழுத்திருக்கான்னு பார்க்குறார். உள்ளே இருக்கிற சதை பகுதி இருக்கு இல்லையா, விளாம்பழ ஓட்டுக்குள்ளே இருக்கிற சதை பகுதி கழண்டு விழுந்து கொடுத்து, அது தனியாக இப்போ என்ன சொல்லுவாள், அந்த மணிலாம் இருக்குது பார்த்தில்ல, உள்ளே பார்த்தில்னா ஏதோ ஒரு உருண்டை மாதிரி ஒன்று இருக்கும். இது அடிக்கும்போது அது போய் அடிச்சுட்டே இருக்கும். அது மாதிரி இந்த இது தனியாக விழுந்து கொடுத்தது. விழுந்துன்னா பழம்னு அர்த்தம். உடைச்சிட்டு அதை சாப்பிட பயன்படுத்தலாம்னு அர்த்தம். மகாபிரிவா இந்த விளாம்பழத்தை வச்சு நிறைய சொல்லியிருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒன்று சொல்லுவா, நம்மெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பற்று, பந்தம், பாசம் எதுவும் நமக்கு இருக்கக்கூடாது. எதுலையுமே ஒட்டின்னு இருக்கக்கூடாது. இது நமக்கு தேவை, இது நமக்கு தேவை, எதுலையுமே ஒட்டின்னு இருக்கக்கூடாது. எல்லாத்துலேருந்தும் நம்ம டிட்டாச் ஆகிடும், தனியாக வந்துடணும். ஏன்னா எதையான ஒன்றை சார்ந்து இருக்கிற போது தான் ஒரு இழப்பு ஏற்படுகிற போது நம்ம வருத்தப்படுவோம் இல்லையா. இப்போ ஒரு துக்கம்னா, ஒரு துக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு யாராத்துலேயும் துக்கம் வர வேணாம், எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். ஒரு துக்கம்னா நம்மளால் தாங்க முடிகிறதோ, அந்த பிரிவை தாங்க முடியல. என்ன காரணம்? அவன் மேலே பாசம் அதிகமாக வச்சுருப்போம், அவன் மேலே பற்று அதிகமாக வச்சுருப்போம், அவளுக்கும் நமக்குமான தொடர்புகள், உறவுகள் அதிகமாக இருக்கும். இதை பெரியவா கூடாதுங்கிற. விளாம்பழ ஓட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சதை பகுதி ஓட்டோடு ஒட்டின்னு இருக்கிறது மாதிரி இருக்கக்கூடாது. ஓட்டோடு ஒட்டின்னு இருக்குன்னா காய் ஸ்டேஜ். அது ஒட்டின்னு இருக்குன்னா ஓட்டோடு ஒட்டிகிட்டே இருக்கும், அதை பழுத்தாதான் கீழே விழும். அதுபோல் மனுஷனுக்கு அந்த பழுக்கிறது, மனுஷன் பழுக்கிறதுன்னா ஞானம் வருது. அது எப்போ? அந்த சதை பகுதி தனியாக கழண்டு வருகிற போது, ஓட்டோடு ஒட்டாமல் இருக்கிற போது அது கிடைக்கும். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரணும், விளாம்பழம் போல அப்படின்னு பெரியவா விளாம்பழத்தை வச்சு பேசியிருக்க. புரியுது உங்களுக்கு? அதாவது சதைப்பகுதி ஒட்டின்னு இருக்கும் ஓட்டில், அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை டிட்டாச் ஆகி எப்படி அது பழுத்து தனியாக அது மட்டும் ஓட்டோட ஒரு தொடர்பு இல்லாமல் அது தனியாக காணப்படுகிறதோ அது மாதிரி நம்ம தனியாக இருக்கணும் அப்படிங்கிறது.
பெரியவா சொல்லுவேன். அந்த பழத்தை பெரியவா வந்து இப்படி வச்சு காதில் வச்சு இதுன்னு பார்க்குறேன். அப்படி பார்க்கிற போது அதான் அந்த பழத்தில் வந்து சொன்னேனே, அது பழம் பழுத்த பழம், அது அதில் இருக்கிற அந்த சதை பகுதி ஓட்டோட ஒட்டாமல் விழுந்துடுத்து. அதை எடுத்து இப்படி ஆட்டினாலே ஒரு கடன்னு ஆடும், கடன்னு ஆடுறது. இதை பார்க்குற யாரு? முத்சாமியோட அம்மா பார்த்துட்டு இருக்கா. குழந்தை வெளியில் விளையாடின்னு இருக்கா, ஒரு மரத்தடிக்கிட்ட விளையாடின்னு இருக்கா. சின்ன சின்ன குழந்தைகளோட அந்த ஜெயந்தி பேத்தி வந்து விளையாடின்னு இருக்கா. இந்த மாமி யார்? இந்த பெண்மணி முத்சாமியோட அம்மா பையன் ஆசையாக அனுப்பிச்சா, பெங்களூர்லேருந்து வாங்கி அனுப்பிச்சா. பெரியவாளுக்குன்னு ஒரு பழக்கடைக்கு போனப்போ பொறுக்கு எடுத்து 6 பலாம்பழத்தை அடிச்சிருக்கான். அவன் என்ன சொன்னான்? ஆசை, அவனுக்கு என்ன ஆசை? இந்த 6 பழத்தில் ஏதான ஒரு பழத்துலேருந்து கொஞ்சமாக எடுத்து பெரியவா சாப்பிட்டாள்னா அதுவே எனக்கு ஆனந்தம், அதுவே எனக்கு பரிபூர்ணம், அப்படி சாப்பிட்டாலே அதுவே எனக்கு பெரிய அனுகிரகம் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். யார்? முத்துசாமி. இப்போ பெரியவா அந்த பழத்தை கையில் எடுத்துட்டார். கையில் எடுத்து ஆட்டி பார்க்குற. இந்த தட்டை தன் பக்கம் தள்ளுகிற போதே மாமிக்கு புரிஞ்சுடுத்து இல்லையா? எவ்வளவோ தட்டு வைப்பா பெரியவாளுக்கு முன்னாடி. பெரியவாளை தரிசனம் பண்ண வர்ற பக்தாள்லாம் நிறைய காணிக்க வைப்பா. பழங்கள் வைப்பா, புஷ்பம் வைப்பா, ட்ரை ஃப்ரூட்ஸ் வைப்பா, நிறைய வைப்பா. எல்லாம் அங்கேயே இருக்கும். பெரியவா உள்ளே போகிற போது தரிசனம் கொடுத்துட்டு போகிற போது சிப்பதிகள்லாம் எடுத்து கொண்டு போய் உள்ளே வச்சுருவா. இது எங்கெங்கே போகணுமோ எல்லாத்தையும் சேர்த்துருவா. அங்கே ரொம்ப நேரம் இருக்காது. அங்கே வர அத்தனையும் பெரியவா வந்து தன் பக்கம் இழுத்ததில்லை, பயன்படுத்தியது கிடையாது. எல்லாத்தையும் பயன்படுத்தப்பட்டேன். எவ்வளோ சாப்பிட முடியும்? பெரியவாளே ஒரு பக்தர்கிட்ட கேட்டிருக்கேன், எல்லாரும் கொண்டு வந்ததெல்லாம் நான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன், இதெல்லாம் சாப்பிட்டா நான் என்ன பண்ண முடியும்? சன்னியாசத்தில் இருக்க முடியுமா? வர பழம்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கேன், வர ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கேன்னா முடியுமா? அப்படியே பெரியவா கேட்டிருக்கேன். வரதெல்லாம் சாப்பிட முடியாது. அந்த அனுகிரகம் யாருக்கு இருக்கோ, அந்த கொடுப்பினை யாருக்கு இருக்கோ அவருக்கு தான் அது கிடைக்கும். இப்போ முத்துசாமிக்கு கிடைச்சிருக்குது. முத்துசாமிங்கிற அன்பருக்கு அந்த அனுகிரகம் கிடைச்சிருக்கு. அதனால தான் தட்டை பக்கத்தில் எடுத்து அந்த பழத்தை காதில் வச்சு இப்படி ஆட்டி பார்க்குறா. பழம் கடிஞ்சிருக்கு. முத்துசாமியோட அம்மா பார்க்குறா. அடுத்து பெரியவா என்ன பண்ண போகிறான்னு ஆர்வத்தோடு பார்க்குறா. இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.